நான் என்னோட கதையில பாத்தீங்கன்னா இல்ல படத்துல ஒரு சீன் இருக்கும். முதலமைச்சர் வந்து இவரு போகும்போது டிராபிக் நிப்பாட்டி ஒரு அடிப்பட்ட குழந்தைய அனுப்புவாரு. அதுவும் முதலமைச்சர் சந்திக்கிற முதல் சீன். நான் சொல்றது ஒரிஜினல் ஸ்கிரிப்ட், படமா வந்தது இல்ல. ஆனா இந்த சீன் படத்துல இருக்கு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் இவர் டானான்னு கூப்பிடுவாரு. கூப்பிட்டு நீங்க வந்து நிறைய பேருக்கு மக்களுக்கெல்லாம் உதவி செய்றீங்க, உங்க போட்டோஸ்லாம் உங்களுடைய பயங்கர பாருங்கன்னு அலைஞ்சு நக்கீரன் ஜூனியரோட அந்த பத்திரிகை எல்லாம் போட்டு இதெல்லாம் உங்களை பத்தி ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. ஒரு பை எலெக்ஷன் வருது, நீங்க அது உங்க தொகுதி, நீங்க நிக்க கூடாதுன்னு கேட்பாங்க. கேட்ட உடனே விஜய் சார் முதல்ல மறுப்பாரு. அதுக்கப்புறம் நின்றுவார். நின்று விஜய் சார் ஜெயிச்சிருவார். ஜெயிச்ச உடனே இப்போ வந்து முதலமைச்சர் போஸ்டையே வந்து அந்த சிஎம் வந்து இவருக்கு கொடுப்பாரு. அது கிளைமேக்ஸ். ஒரிஜினல் கதையில எழுதி வச்சிருந்தேன். இது வந்து இந்த கதை தான் ஒரிஜினலா ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பாபா வருது. பாபா படம் வரும்போது பாபால 7 மந்திரத்தை ரஜினி சார் யூஸ் பண்ணுவாரு. விஜய் சார் வந்து அந்த படத்துடைய பிரிவியூஸா விஜய் சார் வந்து சத்யன் தியேட்டர்ல பால்கனில பார்த்துட்டு இருக்கு. நான் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அதுல 7 மந்திரத்துல கடைசி மந்திரத்தை வந்து ரஜினி சார் எதுக்கு யூஸ் பண்ண போறாருன்னு படத்திலேயே சீன்ஸ் டிஸ்கஷன் நடக்கும். தியேட்டர்லயும் ஃபுல்லா ஆடியன்ஸ் எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னா, இவர் 7வது மந்திரத்தை நான் சிஎம் ஆகணும் சொல்ல போறாருன்னு வெயிட் பண்றாங்க. தியேட்டர் வைப்ரேஷன் நான் பாக்குறேன். சரி சரி சரி. ஆனா இவர் 7வது மந்திரத்தை அது யூஸ் பண்ணல, வேற எதுக்கும் யூஸ் பண்ண சார். டோட்டல் தியேட்டர் அப்செட் ஆச்சு. அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ சரி, இந்த படத்துல வந்து இதுதான் மைனஸ். 7வது மந்திரத்தை இவர் அப்படி யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படம் ஆடியன்ஸ் கொண்டாடி இருப்பாங்க. இதுல ஆடியன்ஸ் அப்செட் ஆயிருவான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா படம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே வண்டி ஏறி போகும்போது நான் டிசைட் பண்ணிட்டேன், நம்ம கிளைமாக்ஸ் மாத்திரணும். ஏன்னா ரஜினி சாரே 7வது மந்திரத்தை சிஎம் யூஸ் பண்றதுக்கு யோசிச்சுதான் வேண்டாம்னு வேற மாத்திருக்காரு. ஏன்னா அவருக்கும் தெரியல அவர் எவ்வளவு பெரிய கதை கேட்டிருப்பாரு. அப்ப அவரு வேண்டாம், அது நமக்கு வேண்டாம்னு நம்ம அதை வச்சு மாட்டிக்கூடாது. விஜய் சார் இப்பதான் நம்ம முதல்ல ஆக்ஷனுக்கு திருப்புறப்பவே டபுள் லோடு ஏத்த வேண்டாம், ஒரு ரோடு ஏத்தனா போதும், 2 லோடு ஏத்த வேண்டாம்னு சொல்லிட்டு மறுநாள் விஜய் சார் சந்திச்சு நான் மாத்த போறேன்ட்டேன். அப்போ விஜய் சார் லைட்டாக ஒரு அப்செட் ஆச்சு. ஸ்கிரிப்டை சொல்லிட்டு ஸ்கிரிப்டை மாத்திரேன்ட்டேங்க. அப்போ நான் விளக்கம் சொன்னேன், இல்லை சார் அவர் அதை யூஸ் பண்ணல, அது தப்பாக போயிடும் பயந்தான் அவர் யூஸ் பண்ணாமல் இருக்கார், அதனால் வேணாம் சார், நம்ம இப்போதைக்கு ஆக்ஷன் படமாக இதை பண்ணிடுவோம், ஃபியூச்சரில் நீங்கள் பண்ணுவோம் நான் மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அப்போ தெரியும் அந்த கிளைமாக்ஸ் அவர் ரசிச்சிருக்காரு. அப்படி ஒரு அந்த அதாவது சோஷியல் விஷயங்களை சேவை செய்யக்கூடிய விஷயங்களாக வரணும் அப்படின்னு தோணியிருக்காருன்னு. அதுக்கப்புறம் வர படங்கள்லாம் பார்த்துட்டு வந்தால் ஒவ்வொரு படத்துல இருக்கும். அவர் சார் சொன்ன மாதிரி முதல்ல நான் கதை தமிழன் சொல்லும்போது லவ் ஆக்ஷன்லாம் படணுன்ட்டு இந்த சோசியல் கதையை முதல்ல அக்செப்ட் பண்ணும்போது அவருக்கு பொலிட்டிக்கலில் வரணும், ஒரு இன்வால்மெண்ட்டு, ஒரு சோசியலாக மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு இன்வால்மெண்ட் இருக்க போய் தான் அந்த முதல்ல அந்த கதையை அக்செப்ட் பண்ணிக்கிறார். பகவதி சார் சொன்னாங்கல்ல பகவதி படம், அதுலேயும் ஏதோ விஷயங்கள் இருக்க போய் தான் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் அவர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது, அது இவருக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். தேவா பட ஷூட்டிங் என்னோட வந்து ஒருத்தர் தங்கியிருக்கார் ரூமில், 90s சொல்கிறேன். அவரை வந்து நான் அந்த படங்களுக்கெல்லாம் நடிக்க கூப்பிட்டு போவேன். இவருக்கே தெரியும், ஒர்க் பண்ண அப்படி மதியம். அவர் வந்து பிரேக்கில் விஜயோடைய ஜாதகத்தை காரில் உட்காந்து பார்க்குறோம். நான் சோபாமா அந்த ஜோசியர். அவர் சொல்கிறாரு, உங்கள் பையன் நம்பர் 2 வருவார் சினிமாவில், நம்பர் 2 வருவார் 90s. இப்போ என்ன வருஷம் ரஜினி சார் இருக்கார். அப்போ சொன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, ரங்கநாதன் 500 ரூபா கொடுத்துருவோம், எதுக்கு இந்த மாதிரிலாம் போய் சொல்கிறாரு. அப்போ அவர் வருவார் அப்படிங்கிறது அப்பயே தீர்மானிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த 26 மிகப்பெரிய அளவில் வருவார். அதான் நான் அன்றைக்கி பேட்டியில் முதல் ஆரம்பிக்க சொன்னேன், நாளைய தீர்ப்பை நடித்தவர் இன்றைய தீர்ப்பை எழுத காத்திருக்கார். எல்லாமே இளைஞர்கள் பக்கம் அவர் இருக்கார். அது காரணம் அவருடைய டெடிகேஷன், உழைப்பு. உண்மை, இது உண்மை.